ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்லாம் டியான் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம ஊரில் வந்து புரட்டாசி பொங்கல் அம்மன் திருவிழா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம கோயில் வந்துட்டு கரெக்டாக சாயந்தரம் 7 மணிக்கு தான் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அப்படியே வரிசையாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கரகம் எடுப்பாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இதாக வரும். என்னென்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கரகம் எடுப்பாங்க, அப்படியே சத்திக்கடை வெட்டுவாங்க, அதுக்கப்புறமா மாவிளக்கு, அதுக்கப்புறமா கும்மி, அதோட அந்த நாள் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து புதன்கிழமை. ஸோ அன்றைக்கி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி வந்துட்டு செவ்வாய்க்கிழமை ஃபங்க்ஷனில் என்னென்ன நம்ம திருவிழா அன்றைக்கி என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குறதில்ல, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதே இந்த மேளத்துலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எல்லாருமே கிளம்பி ரெடி ஆகுங்க அப்படின்றதுக்காக தான் இதுக்கப்புறமா தான் கரகம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட்லி இந்த அம்மன் கோயில் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கிணத்துல தான் வச்சு அதிகமான இதில் இந்த கரகம் சோடிப்பாங்க. கரகம் சோடிக்கிறது அப்படின்னா வேப்பிலையும் மஞ்சட்டியும் வச்சு அந்த வேப்பமலையை மஞ்சட்டிக்குள்ளே நீளமாக வச்சு அதில் ஃபுல்லாக பூவை சுற்றி அதை வந்து ஒரு கரகமாக சோடிப்பாங்க. அந்த கரகம் தான் வந்து இந்த 3 நாளைக்கு நம்ம ஊரில் சாமியாக வழிபடுவாங்க. நம்ம ஊரில் சாமி கிணறு இதுதான், இங்கே தான் வச்சு கரகத்தை ஜோடிப்பாங்க. அந்த வேப்பங்கள்லாம் எல்லாமே கொண்டு வந்து ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். இந்த பூசாரி தான் கரகத்தை ரெடி பண்ணுவார். வேப்பங்களை இந்த மாதிரி நீட்டமாக வச்சுட்டு அதுலேருந்து பூவெல்லாம் சுற்றி அலங்காரம் பண்ணுவாங்க. கரகம் தூக்கிறதுக்கு முன்னாடி சாமியார் வந்துட்டு மஞ்சள் தண்ணியில் குளித்து அருள் இறக்கி மக்களுக்கு அருள் வாக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் கரகத்தை தூக்குவாங்க. சாமியாருங்கிறதுக்கு முன்னாடி அவரை ஃபுல்லாக அந்த மாதிரி மஞ்சள் தண்ணி வச்சு குளிப்பாட்டி அதுக்கப்புறமா கொட்டடித்து அருள் கேட்பாங்க. அவர் அருள் இறங்கிட்டு மழை எப்போ வரும், ஊருக்கு நல்லது கெட்டது இருந்தால் அதை வந்துட்டு இந்த அருள் இறங்கும்போது சொல்லுவார். அப்படியே கரகம் கிளம்பிடுறேன். ஸோ இதை தான் எல்லாருமே இந்த 2 நாளைக்கு கோயிலில் கரகம் வச்சு கும்பிடுவாங்க. அதை எப்படி அழகாக சோடிச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாமே மல்லிகைப்பூ, கதம்பம், கனகாம்பரம் அதெல்லாம் வச்சு ஃபுல்லாக சோடிச்சிருக்காங்க. ஊர் மக்கள்லாம் வந்துட்டு நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க. அந்த கரகத்தை தான் சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. ஸோ இது ரெடி பண்ணோடனே இங்கே இப்போ வந்துட்டு மக்கள் எல்லாருக்குமே சாமி வந்ததாகவே ஒரு நம்பிக்கை அவங்க எல்லாருக்குமே. இது வந்துட்டு அப்படியே நம்ம ஊரில் ஃபுல்லாக எல்லா தெருவுகளுக்கும் போயிட்டு அப்படியே நம்மளோட கோயிலுக்கு போயிடும். கோயில் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால தான் நம்ம வீடியோலாம் வீட்டிலேருந்தே கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கரகம் கோயிலுக்கு போனோடனே அதுக்கடுத்து சத்தி கடை வெட்டினாங்க. அது வந்து சாமிக்கு அந்த உயிர் பலி கொடுக்குற மாதிரி. இதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். ஸோ கரகம் வந்து இப்போது வந்துடுச்சு, நம்மளோட கோயிலுக்குள்ளே வந்துடுச்சு. கோயிலுக்குள்ளே உடனே போகாது. சத்தி கடை வெட்டினதுக்கப்புறமா தான் பலி முடிச்சதுக்கப்புறமா தான் கரகம் வந்து கோயிலுக்குள்ளே போகுது. ஸோ அந்த கிடாவுக்கு வந்து மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி அதுக்கும் குறி கேட்பாங்க. ஸோ அது தலையாட்டி அருள் கொடுத்ததுக்கப்புறமா தான் அந்த கிடாயை வெட்டுவாங்க. நம்ம கிடா வெட்டுறதை இதில் காட்ட முடியாது, அதனால தான் உங்களுக்கு நான் இதில் காட்டாமல் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிடா இதில் தான் மஞ்சள் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். இது முடிஞ்சோடனே அதுக்கப்புறமா வந்து மாவிளக்கு. எல்லா வீட்டிலேருந்து மாவிளக்கு வரும். இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. மாவிளக்கு வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த மாவிளக்கு எல்லாத்துக்குமே பூஜை நடத்துவாங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா தான் மாவிளக்கு எல்லாருக்கும் திருப்பி வீட்டுக்கு போங்க. இதுதான் வந்துட்டு 3வது ஃபங்க்ஷனு. இது எப்படியும் ஒரு இதுக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் டைம் ஆகும். ஏன்னா அந்த கொட்டுக்காரங்க போயிட்டு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு எப்படி கூட்டிகிட்டு வராங்களோ அதே மாதிரி இந்த மாவிளக்காரங்களை பூரா போய் அவங்க வீட்டு வரைக்கும் விட்டுட்டு போகிறதுக்கும் கொட்டடிச்சிட்டு வருவாங்க.
ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்கணும்ல. ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் ஆகும். அதான் மக்களுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. நைட் ஃபுல் நைட்டு போகிற வரைக்கும் அப்போ தான் அதை பார்க்க முடியும் அவங்களால. அந்த ரெஸ்ட் எடுக்கிற டயத்தில் பயலுக்கு கொஞ்சம் ஜாலி பண்ணிகிட்ருப்பாங்க. பாடலில் போட்டு இவங்க ஆடிட்டுருப்பாங்க. இந்த கேப்பில் அங்கே எல்லாம் அந்த முளைப்பாரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா அப்படியே முளைப்பாரி வந்துடுறேன். இப்போ வந்து முளைப்பாரி வருது. என் ஒய்ஃபு முளைப்பாரி எடுத்துருக்கேன் இந்த தடவை. முளைப்பாரியை சாமிக்கிட்ட வச்சு எல்லோரும் கும்மி அடித்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்கே நம்மளுக்கு நேற்று நைட்டு ஒரு 11:45 கிட்ட ஆகிடுச்சு. மாதிரி சின்ன பிள்ளைய அடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பெரியவங்கெல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு கும்மி அடிச்சுட்டு முளைப்பாரி கோயிலே தான் இருக்குது. நம்ம அதுக்கப்புறமா கரகம் எப்போ போதோ அன்றைக்கும் இந்த முளைப்பாரியும் சேர்த்து போயிடும். கும்மி அடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட அடிப்பாங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்குது அவங்களுக்கெல்லாம். ஏன்னா மொத்தமாக செலிப்ரேட் பண்ணாங்களே அதனால். ஆனால் நம்மளுக்கு ஒரு 11 மணிக்கெலாம் தூக்கம் வந்துருச்சு. அதனால் நான் அப்படியே போய் தூங்குகிறேன். நாளைக்கு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாய்.